அடுத்தடுத்து பல கிளைக்கதைகளை இன்றைக்கி வந்து கொண்டு போய் அது எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஒரு கொக்கி அந்த மாதிரி ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி பாண்டியன் ஷோஸ் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து சரவணன் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு பழனிவேல்கிட்ட கேட்க அவர் அதெல்லாம் எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுது. மற்றவங்களாம் தன்னுடைய மனைவியோட சண்டை போட்டாலும் சீக்கிரம் சரியாயிடும்னா நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சுன்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் மீனா கிட்டக்கா மீனாவோட அப்பா இப்போ தான் ஒழுங்காக பேசுகிறாரு. பேசிட்டு அங்கெல்லாம் ஒழுங்காக எல்லாம் பார்த்துக்கிறாங்களா, எல்லாம் ஒழுங்காக இருக்கா, அந்த குழலிலாம் எதுவும் பிரச்சனை பண்ணல அப்படிங்கிறலாம் கேட்டுட்டு கணவர் ஏதோ வந்து பெரிய வீராவேசமாக வந்து பேசினார் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் எக்ஸாம் எழுதினாருக்கு செலக்ட் ஆகலை அப்படின்னா ஒரே அட்டம்ப்டில் செலக்ட் ஆக முடியாது, விடாமுயற்சியோடு வந்து அவர் செயல்பட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ தங்கமயில் கோயில் வாசல் உட்காந்துருந்தா இங்கே நட சாத்தியாச்சு கிளம்புமா வெளிலன்ட்டாங்க. யாராச்சும் தெரிஞ்சவங்க பார்த்துருவாங்களோன்னு பயந்து அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கு கிளம்பி போய் என்னால் முடியல, மாதிரி நான் போய் சொல்ல முடியல, என்னை விட்டு நான் இங்கேயே வந்துடுறேன்னா தயவு செஞ்சு இங்கே வந்துடாத, வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேணால் இங்கே வந்து உட்காந்துக்கோ, மொத்தமாக கிளம்பி இங்கே வந்துட்டேன்னா பாவம் தங்கச்சி வாழ்க்கை சுடர் வாழ்க்கை போய்டுன்னு அவங்க அம்மா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வீட்டுக்கெல்லாம் போனதுக்கு பிறகு எல்லாரும் போனதுக்கு பிறகு பார்த்தா சுகன்யாவை காணா ஏதோ பரிகாரம்னு சொல்லிட்டு வந்து ஏற்ற வீட்டில் இருக்கவங்க அண்ணிகளோட சேர்ந்து எங்கேயோ வெளில போயிட்டாங்களாம். ஸோ அதை பற்றி நம்மள்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு பழனிவேல் கொஞ்சம் யோசிக்கிறாரு. சரி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா ஆச்சு, அப்பாவுக்கு எப்படி இருக்குது என்ன இதுலாம் கேட்க, அதே மாதிரி மீனாவோட குடும்பம் தான் எல்லாமே, அந்த பாண்டியன் குடும்பம் தான் எல்லாமே சாப்பாட்டுலேருந்து ஜூஸ் வரைக்கும் கொடுத்தாங்கிறது ரவிக்கு, அதாவது மீனாவோட அப்பாவுக்கு புரியங்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ திடீர்னு வீட்டு வாசலில் போலீஸ் வந்து நிற்கிறாங்க. போலீஸ் எதுக்குறா வந்து நிற்கிறாங்கன்னு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகி வெளில வர கதிரங்கன்னு கேட்டு அந்த நகை விவகாரமாக பேசணும்னா பயந்து போயிடுறாங்க. என்ன நகை விவகாரம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க தனியாக வந்து கோமதியை கூப்பிட்டு போயிட்டு அந்த கண்ணனை வந்து இவ பார்த்துருக்காரு, ராஜி துரத்திட்டு போகும்போது தப்பிச்சு போயிட்டான், அந்த போலீஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் தான் இப்போ நடக்க போகுது. அந்த நகைகள் கிடச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறதான் ஒரு பெரிய ட்ராக் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே கோமதிக்கு நம்ம செஞ்ச குட்டு வெளிப்பட்டுருமோன்னு ஒரு பயம் வருது. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக போகிறார் பாண்டியன் தான் புள்ள தப்பு செய்யலைன்னு தெரிஞ்சு. ஸோ இத்தனை ட்ராக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்ச சீரியல் இப்போதைக்கு எதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.